الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. விண் படைத்து மண் படைத்து மனிதகுலம் படைத்து மானவீரிய மக்களுக்கு மாமரையை இறக்கி வைத்த மகா கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சற்குணசீலர் சாந்தி மதம் ஏறி வந்த சர்தாரை ஆலம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் பின்துயர்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமை நாள் வரை பின்துயர இருப்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈரேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பிற்குரியவர்களே, எங்கிருந்த போதிலும் எத்தருணத்திலும் படைத்த இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படியும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியானாகிய எனக்கும் அடுத்ததாக அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத் என்னும் அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள்ளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். பின்னால சாஞ்சிருக்கக்கூடிய வாலிபர்கள் முன்னால வந்து அமர்ந்து கொள்ளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். இடைவெளிகளை பூர்த்தி செய்து நெருக்கமாக அமர்ந்திருங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். நெருக்கமாக அமர்ந்திருக்கிறதால உள்ளங்கள் ஒன்றுபடும், உள்ளங்கள் ஒன்றுபடுவதால ஒற்றுமை உண்டாகும், ஒற்றுமை உண்டாவதால அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அருள், பரக்கத், அவனுடைய பொருத்தம் இறங்கும். முடிந்தவரை நெருக்கமாக அமர்ந்திருக்கும். அன்பானவர்களே, ஒரு சொற்ப நேரம் அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ள அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த சொற்ப நேரத்தை பயனுள்ளதாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளும். வெறுமனே சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி போறது இந்த முறையில இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நாங்க மிச்சம் கவனத்தோட பேசப்படுகின்ற விடயத்தை தன் வாழ்க்கையில எடுத்து நடக்கணும், தன் குடும்பத்தின வாழ்க்கையில வர வைக்கணும், தன் ஊருக்குள்ள ஹயாத்தாக்கணும், முழு உலகத்திலையும் அதை ஹயாத்தாக்கணும், உயிர்ப்பிக்கணும். வெறுமனே பேசுற விடயங்களை கேட்டு போட்டு மறுகாலால விட்டு போட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியே போனதோட எந்த ஒன்றுமே கேட்காத மனிதர்களை போல வாழ்ந்து விட்டு போகக்கூடாது. அதனால் அன்பானவர்களே, ஆரம்பத்திலேயே நான் கூறிக்கொள்கின்றேன், முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக இருந்து தூங்காம விழிப்போட நாம பேசப்படுகின்ற விடயத்தை கேட்போம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எப்படி வாழ வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், அவர்களுடைய குடும்ப பொறுப்பு என்ன, அவர்கள் எந்த வகையிலே இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுதையும் விளங்கப்படுத்தியிருக்கிறார். எந்த ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை, முழு வழிகாட்டலும் செய்திருக்கிறார். அவ்வாறு வழிகாட்டல் செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாபெரும் ஒரு சுன்னத் தான் திருமணம் முடிப்பது. நிக்காஹ் ஆகப்பெரிய ஒரு சுன்னத். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையில் கூறுகின்ற நேரத்தில் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பின நபிமார்கள் அனைவரையும் மனைவி குழந்தைகளோடு அனுப்பினார். அவங்களுக்கு மனைவிமார்கள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த மனைவிமார்களை பிள்ளைகளை அவர்கள் வழிநடத்தின முறைகளை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையில் விளங்கப்படுத்தி இருக்கிறார்.
விளங்கப்படுத்திவிட்டு ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்துக்கும் கூறுகின்றார், அந்த ரசூல்மார்களுடைய வாழ்க்கையில் இருந்த, திருமண வாழ்க்கையில் இருந்த அந்த நேர் வழிகாட்டல்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை கடைப்பிடியுங்கள், அதன்படி வாழுங்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையில் விளங்கப்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஒரு ஊர் சிறப்பான ஊராக மாற வேண்டும் என்றால் அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் சிறப்பான குடும்பமாக மாற வேண்டும். ஒரு ஊர் தீனுடைய சூழல் உள்ள ஊராக மாற வேண்டும் என்றால் அந்த ஊருடைய ஒவ்வொரு குடும்பத்துடைய வாழ்க்கையிலையும் தீனுடைய சூழல் உருவாகும், நபியுடைய சுன்னத் உருவாக வேண்டும், நபியுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த திருமணம் முடித்து வாழ்வதென்பது எனது வழிமுறையில் உள்ளது. இந்த வழிமுறையை யார் கடைபிடிக்காமல் வெறுத்தொதுக்குவாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் எங்கள் முன்னால் இருக்கின்றது. அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும், நான் எனது திருமணத்தையோ அல்லது எனது மகளுடைய திருமணத்தையோ அல்லது எனது மகனுடைய திருமணத்தையோ நபியுடைய வழிமுறைப்படி செய்ய எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன், அல்லது எனது சகோதரனுடைய மகள், சகோதரனுடைய மகன், எனது இரத்த சொந்தத்துடைய அந்த குழந்தைகள், அந்த வாலிபர்கள், அவர்களுடைய திருமணத்தை நான் எவ்வாறு எனது குடும்பத்தோடு சேர்ந்து நபியுடைய வழிகாட்டலில் நடைமுறைப்படுத்த எத்தனித்து இருக்கின்றேன் என்ற கேள்வியை கேட்க வேண்டும், நமக்குள்ளே எழுப்ப வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பொன் தேர்றதாக இருக்கலாம், மாப்பிள்ளை தேர்றதாக இருக்கலாம், பொன் நல்ல அழகா இருக்கணும், நல்ல வசதியான குடும்பமா இருக்கணும், நல்ல பெரிய குடும்பமா இருக்கணும், இதைத்தான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி மாப்பிள்ளை தேடுறதாக இருந்தாலும் மாப்பிள்ளை நல்ல வசதியானவராக இருக்க வேண்டும், ஒரு அரசு உத்தியோகத்தராக இருக்க வேண்டும், இதைத்தான் எதிர்பார்க்கிறது. அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், வலஅமத்துன் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முஃமினான பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாலும் சரி, அவள் ஈமானிய பக்குவத்தில் வளர்ந்த பெண்ணாக இருக்க வேண்டும். ஈமானிய உணர்வு, இஸ்லாமிய உணர்வு உள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். இந்த நவீன காலத்துடைய புதுசாக வருகின்ற இந்த ஃபேஷன் எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டுக்கொண்டு ஆட்டம் போடுற பெண்ணாக, ஆடம்பரத்துக்கு அடிமையாகிய பெண்ணாக, துனியாவுடைய சுகபோகத்துக்கு அடிமையாகிய பெண்ணாக இருந்தால் அது ஆபத்து. முஃமினான பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் அடிமை பெண்ணாக இருந்தாலும் அவள் தான் சிறந்த பெண். பெரிய அளவுல படிக்கல, அரச உத்தியோகம் இல்ல, வசதியான குடும்பம் இல்ல, பின்னால பெரிய பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்ல. ஆனால் அந்த பெண் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பெண்,
5 நேரம் தவறாமல் தொழக்கூடியவள், ஒழுக்கமுள்ள பெண், இறுக்கமான மெல்லிய ஆடைகளை அணிந்து கொண்டு அந்நிய ஆண்களுக்கு தனது கட்டளை காட்டி மயக்கக்கூடியவன் அல்ல. 24 மணித்தியாலங்களும் சோசியல் மீடியாக்களிலே அந்நிய ஆண்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவன் அல்ல. ஸ்மார்ட் போனோடு அதிகமான நேரத்தை கழிக்கக்கூடியவன் அல்ல. குர்ஆனோடு தனது நேரத்தை கழிக்கக்கூடியவன், குர்ஆன் ஓதக்கூடியவன், அல்லாஹ்வுடைய அச்சம், பயம், நாணம், கூச்சம், வெட்கம், மானம் உடையவன், பெற்றோருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவன். இப்படி ஒரு பக்குவமான பெண் அவள் கைரும் மின் முஷ்ரிக்கத், இணை வைக்கக்கூடிய, அழகு நிறைந்த, பணம் கூடிய, பெரிய பேக்ரவுண்ட் உள்ள பெண்களை காட்டிலும் அவள் ஒரு முஃமினான இறையச்சம் உள்ள பெண், சிறந்த பெண். அன்பானவர்களே, இத மாதிரி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வல அப்தும் முஃமினுன், வல அப்தும் முஃமினுன், ஈமானுள்ள ஒரு மாப்புள்ள, ஈமானுள்ள ஒரு மாப்புள்ள ஒரு வாலிபன் இவர் இருக்கிறாரே, கைரும் மிகச் சிறந்தவர், மின் முஷ்ரிகின் வலவ் அஅஜபகும், அவர் அழகு, அவர் ஆட்சி, அவர் பணம், அவருடைய திமிரு, அவருடைய எடுப்பு, அவருடைய வாலிப பலம், அவர் ஹைட், வெயிட், உடம்பு, இப்படி ஒரு வாலிபனுடைய, ஒரு மாப்பிள்ளையுடைய எவ்வளவுதான் நிறைஞ்சி இருந்தாலும் அதை காட்டிலும் சிறந்தது தஹஜ்ஜத் தொழக்கூடிய, 5 நேரம் மஸ்ஜிதில் தொழக்கூடிய, தீனுடைய சூழலில் வாழக்கூடிய, மௌத்துடைய சிந்தனை, கபருடைய சிந்தனை, பெற்றோரை மதிக்கக்கூடிய, உறவை பேணக்கூடிய, மக்களோடு அழகான முறையில் நடக்கக்கூடிய ஈமானுள்ள ஒரு மாப்பிள்ளை அவர் அடிமையாக இருந்தாலும் மிகச் சிறந்தவர் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, மாப்புல பொன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அழகான அறிவுரையை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அந்த அறிவுரையின்படி எமது பிள்ளைங்களுக்கு நாங்க திருமணத்தை நடத்துவோம் என்று சொன்னால், பொன் மாப்புல தேடுவோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாக, ஊருக்கும், ஊர்ல உள்ள மக்களுக்கும், குடும்பத்துக்கும் பொருத்தமானதாக, நிம்மதி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜாஅக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குல்கஹு ஃபல்யதஸவ்வஜ். உங்களிடத்துல இதா ஜாஅக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குல்கஹு, உங்களிடத்துல ஒரு தீன்தாரி, ஒரு மார்க்கமுள்ள ஒரு ஆணோ பெண்ணோ உங்களோட மகளுக்கோ மகனுக்கோ கிடைப்பார்கள் என்றால், அமைவார்கள் என்றால், நீங்க திருமணம் முடிச்சு வச்சிருக்க, ஒன்று யோசிக்காதீங்க, எதையும் யோசிக்காதீங்க. தீன் இருக்கணும், மார்க்க பற்று இருக்கணும், அழகான நன்னடத்தையுடையவராக இருக்க வேண்டும். அப்படி வந்தா, அப்படி அமையும் என்றால், உங்களோட மகளுக்கோ மகனுக்கோ அப்படி ஒரு வரம் கிடைக்கும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க தாமதிக்க வேண்டாம். அவருக்கு அரச உத்தியோகம் இல்லை, அவருக்கு வாகனம் இல்லை, அவர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு ஏழை, ஒன்றுக்கும் வழி இல்லாத ஆக்கள். அன்பானவர்களை, இப்படி எதையும் நீங்க பார்க்காதீங்க. அவருக்கு தீன் இருக்கு, தொழுகை இருக்கு, மார்க்கப்பட்டு இருக்கு, நல்ல குணம் இருக்குதா, நீங்க முடிச்சு வச்சிருங்க. அப்படி நீங்க செய்யலன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல தொடர்ல சொன்னாங்க, நீ அப்படி முடிச்சு வைக்கல, இல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும்,
டீச்சர் பொம்பளை வேணும், அரச உத்தியோகம் செய்யற புள்ள வேணும், அழகான புள்ள வேணும், சுண்டுனா ரத்தம் வரணும், தொட்டா சிவக்கல். இப்படி எல்லாம் நினைத்து நீங்க நல்ல தீனுள்ள பிள்ளைகளை விட்டு விடுவீர்கள் என்றால், அந்த வரங்களை விட்டு விடுவீர்கள் என்றால், குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பம், ஊருக்குள்ளேயும் குழப்பம், இந்த உலகம் முழுக்க குழப்பம். பூமியிலே நிறைய குழப்பம் உண்டாகும், நிறைய பிரச்சனை உண்டாகும். அன்பானவர்களே, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும், ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும், நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான தகவலை மார்க்கப்பற்றும் நல்லொழுக்கமும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், பெண்கள் திருமணம் முடிக்கப்படுவது 4 காரணம். 4 காரணம். ஒன்று, அவளுடைய அழகுக்கு, அவளுடைய குலப்பெருமைக்கு, அவளுடைய பணத்துக்கு. அன்பானவர்களே, அவளிடம் இருக்கக்கூடிய தீனுடைய விடயத்தை கவனி. இந்த விடயங்களில் பணத்தையோ குலப்பெருமையோ அவளுடைய அழகையோ பார்க்காமல் தீனுள்ள பெண்ணை பாருங்கள், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பாருங்கள். அப்படி நீங்க மார்க்கப்பற்றை பார்க்காமல் அழகை, பணத்தை, அந்தஸ்தை பார்த்து முடித்து வைப்பீர்கள் என்று சொன்னால் மண்ணை கவ்வ வேண்டி வரும், கை சேதப்பட வேண்டி வரும். அன்பானவர்களே, சரி, ஒரு தீனுள்ள மாப்பிள்ளையோ பெண்ணோ அமைந்து விட்டார்கள். இப்ப திருமணம் எடுக்கிறண்டா எந்த முறைப்படி எடுக்கணும்னா, திருமணம் எப்படி முடித்து வைக்கணும்? திருமணம்னு வந்ததோட முழு குடும்பமும் சேர்ந்து ஊரையே பிறற்ற அளவுக்கு யோசிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன அஅதமன் நிக்காஹி ஐஸருஹா மஹூனா. அஅதமன் நிக்காஹ் ஐஸருஹு மஹூனா. أعظم النكاح بركة أعظم النكاح بركة أيسره مؤونة. சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் நிறைந்த, அபிவிருத்தி நிறைந்த, பரக்கத்துள்ள ஒரு திருமணம் எது என்றால் குறைவாக செலவழிக்கப்படுகின்ற திருமணம். அது பெண் வீட்டார்களாக இருக்கலாம், மாப்பிள்ளை வீட்டார்களாக இருக்கலாம். குறைந்த செலவில் நடக்கின்ற திருமணம் இருக்கின்றதே, இது பரக்கத்துக்குரிய திருமணம். அன்பானவர்களே, ஒரு கஷ்டப்பட்ட மனிதர் அவர் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் எடுக்கிறண்டா, பெருசா ஊரையே திரட்டி, ஊர் முழுக்க கடன்பட்டு, சொந்த முழுக்க கடன்பட்டு, கஷ்டப்பட்டு பெருசா எடுக்கிறார் கல்யாணத்தை. கல்யாணம் முடிஞ்சதன் பின்னால கடனை கட்ட இயலாம தவிக்கிறார். அதனால எத்தனையோ குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ள. இதுல பரக்கத் இல்ல, இதுல ஹைர் இல்ல. சில பேர் திருமணம் வந்துட்டால் வீட்டை அலங்கரிக்கிறது, அளவுக்கு மேல எல்லை கடந்து வீட்டை சோடிக்கிறது. ஹால் புக் பண்ணி, பெரிய ஹாலா, ஊரே பேர் சொல்லணும். இந்த ஹாஜியார் திருமணத்தை, அவர் மகள திருமணத்தை இப்படி எடுத்தார் அப்படின்னு ஊரே புகழும். அந்த புகழுக்கு, பெருமைக்கு அன்பானவர்களே காசு அள்ளி இறைச்சி வீண் விரயம் செய்கிறது, இஸ்ராப் செய்கிறது.
இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்லிமீன். ஒரு நாளும் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். மஸ்ஜிதுக்கு செலவழிக்கணும்டா கிள்ளி கொடுக்கிறது, மதரசாக்கு செலவழிக்கணும்டா கிள்ளி கொடுக்கிறது, சொந்தத்துல குடும்பத்துல கஷ்டப்பட்டவர் ஒருவருக்கு உதவணும்டா கிள்ளி கொடுக்கிறது, பக்கத்தோடு அண்டை வீட்டார்கள், அனாதை குழந்தைகள், ஏழை பிள்ளைகளுக்கு உதவுறா கிள்ளி கொடுக்கிறது, பொது வேலைகளுக்கு கொடுக்கிறா கிள்ளி கொடுக்கிறது. ஆனால் தேவையற்ற செலவுகளை கூட்டிக் கொண்டு ஒரு பெண்ணை சோடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார்கள். ஒரு திருமண அழைப்பிதழுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கின்றார்கள். திருமணத்துக்குள்ளே பல வைபவங்கள். அன்பானவர்களே, ஈஜாப் கபூல், இதோட திருமணம் முடிஞ்சது. ஈஜாப் கபூல், இதோட திருமணம் முடியுது. ஆனால் நாங்க எடுக்கிற திருமணம் எல்லாமே இஸ்லாம் வழிகாட்டின முறையில் ஈஜாப் கபூலோட முடிவதில்லை. அடையாளம் போடுறதுக்கு ஒரு செலவு, இன்விடேஷன் அடிப்பதற்கு ஒரு செலவு, ஹாலுக்கு ஒரு செலவு, வலிமாக்கு ஒரு செலவு, பெண் வீட்டார்களுடைய சாப்பாட்டுக்கு ஒரு செலவு, மரதோண்டி போடுறதுக்கு ஒரு செலவு, மரவ கொண்டு போறதுக்கு ஒரு செலவு. இப்படி வீண் விரயத்திலே, அல்லாஹ் விரும்பாத விடயத்திலே எமது குழந்தைகளுடைய திருமணங்கள் எடுக்கப்பட்டால் அதில் என்ன பரக்கத்து இருக்க போகின்றது? யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிந்தா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறான். முடித்துவிட்டு அந்த பெண்மணியுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். செல்கின்ற நேரம் அந்த பெண்மணியுடைய வீடு வந்ததோடு அவங்களோட இருந்த நண்பர்கள், தோழர்கள் சேர்ந்து வந்தவர்கள், மாப்பிள கூட்டி வந்தவர்கள், இந்த மாப்பிள கூட்டி வந்தவர்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு முன்னால வச்சு பொன் வீட்டுக்குள்ள நீங்க வர வேண்டிய தேவையில்லை. கூட்டாளி மாரெல்லாம் கூட்டி வந்து தான் முடிக்கிற பெண் யார் என்று நீங்க தொடர்ந்து காட்டி ஷோ காட்ட வேண்டாம், படம் காட்ட வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலில் இல்லாதது, அருமை சஹாபாக்கள் செய்யாதது, வெறுத்தது, மறுத்தது, வேண்டாம் என்று ஒதுக்கியது. மாணவர்களே சொன்னார்கள், கூட்டாளி, நட்பு, உறவு எல்லாம் இந்த போர்டரோட நின்றுகிறது. எல்லாம் திரும்பி போங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அனுப்பிட்டாங்க. நாங்க அப்படியா? ஒரு பஸ்ஸுக்கு வாரோண்டு 4 பஸ்ஸுக்கு போறது, ஒரு வேனுக்கு வாரோண்டு 4 வேனுக்கு போறது, மாப்பிள்ளை கூட்டி போறது, பொன் வீட்டுக்கு போறது. அன்பானவர்களை, இப்படி சிரமத்தை, கஷ்டத்தை, வீண் செலவுகளை நாங்க ஏற்படுத்த சொன்னாங்க. வீட்டுள்ளுக்குள்ள கூட கூப்பிடல, வீட்டுள்ளுக்குள்ள கூட கூப்பிடல. நண்பர்களை, தோழர்களை பார்த்து சொன்னாங்க, வெளியே போங்க, எல்லாம் உங்களோட வீடுகளுக்கு போய் சேருங்க. அன்பானவர்களை, தூங்காம கொஞ்சம் விழிப்பா கேட்டுக்கொள்ளு. உரிய நேரத்துக்குள்ள முடிக்கப்படும். தூங்காம விழிப்பா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஹதீஸ் அறவாசி சொல்லி இருந்தாலும் அந்த ஹதீஸ் மீதமான அறவாசி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசப்படும் என்று உரிய நேரத்தில் முடிக்கப்படும். அதனால ஒரு சொற்ப நேரம் இருக்கு, தூங்கிவிட்டு சென்று விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, மிக மூத்த சஹாபி, முக்கியமான ஒரு சஹாபி. கந்தக் யுத்தத்துடைய வெற்றிக்கு காரணம் இந்த சஹாபியுடைய மஷ்ரூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எடுத்தாங்க. அப்படிப்பட்ட சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு
திரும்பி போங்க என்று அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு பொன் வீட்டை பார்க்கிறாங்க. திரை புடவைகள், அந்த புடவைகளை போட்டு போத்தி அலங்கரிச்சு வச்சிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லா திரை புடவைகள் சுத்தி வளைச்சு போத்தி சோடிச்சு வச்சிருக்கிறாங்க வீட்டை. இவ்வாறவர்களே பார்த்ததோட கேட்டாங்க, மஹ்மூமுன் பைத்துக்கும் அந்த ஹவ்வலத்தில் கஃபா ஃபிக்கின்னா, கேட்டாங்க உங்களோட வீட்டுக்கு காய்ச்சல் நோயா, காய்ச்சலா புடிச்சிருக்கி போத்தி மூடி வச்சிருக்கிறீங்க, அல்லது கபத்துல்லா இங்க இடம் சேர்க்கப்பட்டுட்டாலும் கேட்டாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த திரை புடவைகள் அனைத்தும் கலட்டப்பட வேண்டும், வீட்டு வாசல்லே போட்டிருக்கக்கூடிய திரை புடவையை தவிர. அன்பானவர்களே, எவ்வளவு சோதனை செய்யறோம். பெரும் பெரும் வீடுகளை, அடுக்குமாடி வீடுகளை கற்றோம். ஆனா தலைவாசலுக்கு ஒரு திரை வாங்கி போட இயலாது. தலைவாசலுக்கு ஒரு திரை வாங்கி போட இயலாம். வீட்டுக்கு வாரவ போறவ எல்லாரும் வீட்டுக்குள்ள கிச்சன் வரைக்கும் பார்க்கலாம். எங்களுடைய ஏற்பாடு கிச்சன்ல சமைக்கிற பொம்பளைங்களையும் பார்க்கலாம். அப்படி திறந்து வச்சிருக்கிறோம். எதுக்கு திரை போடணும்? வீட்டு தலைவாசலுக்கு திரை இருக்க வேண்டும். ஒவ்வொரு அறைகளுக்கும் திரை இருக்க வேண்டும். அது அல்லாமல் மேலதிகமாக இருக்கின்ற சோதனைகள், இந்த திரைப்படவைகள் அனைத்தையும் கலட்ட வேண்டும். இப்ப கலட்டினாத்தான் மாப்புல உள்ள கால வைப்பார். அன்பான வாலிபர்களே, தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள். எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத வழியில் எங்களுடைய திருமணம் நடக்கும் என்றால் அதை நாம் ஒரு நாளும் அங்கீகரிக்க கூடாது. பாருங்க எப்படி ஒரு முன்மாதிரி என்பதை பெற்றோர்களை விழிப்பாக கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த முன்மாதிரியை சொன்னார்கள். அத்தனை திறப்புடையவர்களும் கலட்டப்பட்டது. வீட்டுடைய தலைவாசல் திரை மட்டும்தான் இருந்தது. அந்த திரையை நீக்கிவிட்டு இப்பதான் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா நிறைய வெட்டிங் கலெக்ஷன், பொன்மாப்பிள்ளைக்கு வாங்க வேண்டிய சாமான்கள் நாம வாங்கி குமிக்கிறது, நிறைச்சு வைக்கிறது. அதுக்கு வேறையா 10-15 லட்சம் செலவழிக்கிறது. பொன் மாப்பிள்ளைக்கு தேவை, புது மாப்பிள்ளை, புது பொன். அல்லாஹு அக்பர். இந்த பேர்ல இனி இல்லாத செலவுகள். கேட்டாங்க, இவ்வளவு பொருட்கள் யாருக்கு? லிமன் ஹாதல் மத்தா, இந்த பொருட்கள் எல்லாம் யாருக்குரியது என்று கேட்டாங்க. சொன்னாங்க, இது உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள். வீடு நிறைய கிஃப்ட் கொடுக்கிற, திருமணத்துக்கு அன்பளிப்பு. பெருங்கையா போக இயலுமா? ஒரு குற்ற உணர்ச்சி சொந்தக்காரங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறது. அன்பானவர்களே, அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. தஹாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அடிக்கடி நீங்க உங்களுக்குள்ள மாறி மாறி அன்பளிப்புகளை வழங்கிக் கொள்ளுங்கள். அதனால் நீங்க ஒற்றுமையாக முஹப்பத்துக்குரியவர்களாக சேர்ந்து இணைந்து பிரியாமல் வாழ்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த திருமணத்தின் பேரில் அன்பளிப்பு கொடுங்கள் என்று காட்டவில்லை. திருமண அன்பளிப்பு துஆ. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திருமணம் முடிச்சிட்டு அப்படியா? பாரக்கல்லாஹு அவுலின் வலோ பிஷாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண கிஃப்ட் கொடுக்கறாங்க. என்னது? பாரக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானா. இதுதான் திருமணத்துடைய அன்பளிப்பு. அந்த பெண் மாப்பிள்ளைக்கு நாங்க செய்யற துஆ. மகனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிற, ஆனால் வாப்பாக்கு இந்த துஆ பாடவில்லை. மகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாரு,
மாமனாருக்கு இந்த துஆ பாடமில்ல, மாப்பிள்ளையில கையை பிடிச்சு முசாபா செஞ்சு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் இப்படி துஆ செய்வது மாமனாருக்கு தெரியாது. பள்ளி மௌலவி சொல்லி கொடுக்கணும், அல்லது ஊர் மௌலவி சொல்லி கொடுக்கணும், அல்லது குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு மௌலவி சொல்லி கொடுக்கணும். ஈஜாப் கபூல், மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிற அந்த சீகா, அந்த வார்த்தை கூட தெரியாது. சில வாப்பாமாருக்கு பாவம், சில வலிமார்கள் திருமணம் முடிச்சு வைக்கக்கூடிய இந்த மாமனார்கள், மகளை முடிச்சு கொடுக்கக்கூடியவர்கள். அன்பானவர்களே, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் கலிமா சொல்றத போல அந்த சீகா சொல்ல வாய் நாவு கஷ்டப்படுது. 20 வருஷம், 25 வருஷம், 18 வருஷம் இப்படி ஒரு மகளை பெற்று அதை குணமா அழகா பார்த்து வளர்த்து பாதுகாத்து திருமணம் முடிச்சு வைக்க போற வாப்பா அந்த 18 வருஷத்துல, அந்த 20 வருஷத்துல என் மகளுடைய திருமணத்துக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த கிஃப்ட், வெடி கலெக்ஷன் உலகத்தால் அள்ளி கொற்றதல்ல. 10 பவுன், 20 பவுன், 30 பவுன், 40 பவுன் தங்கத்தால் சோடிப்பதல்ல. தெளிவாக விளங்க வேண்டும். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று தான் எடுக்கிற மாப்பிள்ளையிட கரத்தை பிடிச்சு ஓத தெரியணும். தந்த மகளுக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய ஸவ்வஜ்துக இந்த வார்த்தை தெரியணும். இது தெரியாம 20 வருஷமோ 25 வருஷமோ புள்ளைய வளர்த்து படிக்க வச்சு என்ன செஞ்சு என்ன அர்த்தம் இருக்கு? யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, நான் அந்த சம்பவத்துக்கு வருகின்றேன். குறுகிய நேரம் இருப்பதாலே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொருட்களை பார்த்து கேட்டதோடு, இது உங்களுக்கு உங்களோட மனைவிக்கும் உள்ள பொருட்கள் சொன்னார்கள். மா பிஹாதா அவுசானி கலீலி, என்ற நண்பர் தோழர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துக்காக பொருள் வாங்கி குவிப்பதை எனக்கு வசியத் செய்யவில்லை, வசியத் செய்யவில்லை. அவுசானி கலீலி, என்ற நண்பர் தோழர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்தது, அல்லா யகூன மதாஇ மினத் துன்யா இல்லா கஸாதி ராக்கி. இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கு ஒரு பயணம் செய்யக்கூடியவர் அவருக்கு பயணத்துக்கு என்ன தேவை என்று பார்த்து எடுப்பாரோ அவ்வளவு இருந்தால் போதும், அது மாதிரி வாழ்ந்துக்கிட்டு போங்க என்றுதான் என்ற நண்பர் தோழர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வழிகாட்டினார்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு மாப்பிள்ளமார் கேட்கலாட்டி மாப்பிள்ளையில பாப்பாமார் அல்லாஹ் பாதுகாக்கணும். மகனுக்கு ஒரு பைக் உண்டு வேணும், மகனுக்கு ஒரு கார் உண்டு வேணும், வெட்கமில்லை. மகன் கொடுத்து முடிக்க சொல்வது இஸ்லாம். இவர் முதுகெலும்பு இல்லாதவர், இடுப்புல சீவன் இல்லாதவர் தான் இந்த சீவன பிச்சையை கேட்பார். சொல்ற என்ன இருந்தாலும் இருக்கிறதுக்கு ஊடுண்டு வேணும் தான். அன்பானவர்களே, திட்ட தெளிவான ஹராம். சொன்னாங்க, இந்த துன்யாவுல ஒரு பிரயாணிக்கு இருக்க வேண்டிய பொருட்கள் இருந்தா போதும்டா. அன்பானவர்களே, அந்த சம்பவத்துடைய தொடர்ல சொன்னாங்க, அந்த சம்பவம் இன்ன முடியல, தொடர்ல சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வேலையாட்கள் இருந்தாங்க, பணிவிட செய்யக்கூடிய ஆட்கள், வேலையாட்கள். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டாங்க. இவன் ஹாதல் ஹதம், இவங்கெல்லாம் யாரு சொன்னாங்க? ஹதமுக்க வ ஹதமு இம்ராஅத்திக, உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் வேலை செய்யறதுக்கு நிக்கிறாங்க. ஒருத்தரும் தேவையில்லை, எல்லா வேலையா போங்க. பொன் தோழி உள்ள நிக்கிற என்னவோ இந்த பெண்ணைத்தான் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சத போல பெண் தோழி என்று சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் வந்து சேருது. குடும்பத்தில் உள்ள எல்லா குமரும் அந்த பொண்ணோட இருக்கிறது. மாப்பிள்ளையோட சிரிச்சு கேலி செஞ்சு
விளையாட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களை சொன்னாங்க, எல்லாம் வெளியே போங்க. எனக்கும் என் மனைவிக்கும் மத்தியில நாங்க 2 பேரும் தனியே இருக்கணும். எல்லாரும் வெளியே போங்க. எல்லாரும் வெளியே போனாங்க. அதுக்கு பின்னால கதவை மூடினாங்க, திரைய போட்டாங்க. ரூம் பொன்மாப்பிள்ளையோட ரூம் கதவை மூடினாங்க, திரைய போட்டாங்க. திரைய போட்டுட்டு வந்து அந்த பெண்ணுடைய முன் நெற்றி ரோமத்தை பிடிச்சு துவா ஓதுனாங்க. அன்பான வாலிபர்களே, அன்பான வாலிபர்களே, ஸ்மார்ட் போன் எடுத்துக்கொண்டா அதுக்குள்ள இருக்கிற முழு உலகமும் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள இருக்கிற எல்லா வெப்சைட்டும் தெரியும், எல்லா சோசியல் மீடியாவும் தெரியும். அதுக்குள்ள என்னென்ன பாவங்கள் இருக்கோ அவ்வளத்தையும் அறிஞ்சு வச்சிருக்க. ஆனால் நான் திருமணம் முடித்து ஏண்ட முதல் இரவு அந்த மனைவியை சந்திக்கிற முதல் அந்த தடவை முதல் சந்திப்பு, அதுல ஏண்ட மனைவிட நெத்தி ரோமத்தை பிடிச்சு நான் என்ன ஓதணும் இந்த இடத்துல இருக்கிற எத்தனை வாலிபர்களுக்கு பாடம். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின திருமணம் வழிகாட்டல். அன்பானவர்களே, அந்த துவாவை ஓதிக்கொண்டு கேட்ட முதல் கேள்வி, நீங்க கணவருக்கு கட்டுப்பட்டு வாழ்வீர்களா என்று கேட்டார். அந்த பெண்ணும் தீண்டாரி. அந்த பெண் சொன்னால், நிச்சயமாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு பெண்ணோட தான் நீங்க. அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க உங்களோட மனைவிய முதல் தடவை சந்திக்கிற அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற சந்திப்பாக இருக்க வேண்டும். இது என்ற நண்பர் என்ற தோழர் அழைத்து சொன்ன உபதேசம். சொல்லி போட்டு 2 பேரும் அன்பானவர்களை மஸ்ஜிதுக்கு சென்று தொழுதார்கள். தொழுததன் பின்னால் அந்த 2 பேரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, இந்த சம்பவம் இதனுடைய முடிவு இன்னும் இருக்கின்றது. நேரம் இடம் கொடுக்காமல் இருப்பதால் நான் முடித்துக் கொள்கின்றேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வலிமாக்களில் 2 வலிமாக்களில் கலந்து கொண்டேன். அந்த 2 வலிமாக்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டியோ இறைச்சியோ தரவில்லை. சஹீஹ். யாரு? அன்பானவர்களே, ஈருலக தலைவர் திருமண வலிமாவை பாருங்கள். ரொட்டி இல்லாத, இறைச்சி இல்லாத வலிமா எவ்வளவு சிக்கனமான வலிமா என்று பாருங்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அவுலம அலா நிசாஇஹி மிம்மா அவுலம அலா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள்ல வேற எந்த மனைவிமார்களுக்கும் அந்த திருமணத்தை முடிச்சு கொடுக்காத வலிமா ஒன்று ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட திருமணத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி வைக்கிறார். அந்த திருமணத்துக்கு வலிமா போட்டாங்க. அந்த வலிமா ஒரு ஆடெடுத்து போட்டாங்க. உலகத்தூதர், ஈருலகத்தூதர், முழு உலகத்துக்கும் வழிகாட்டி The 100 என்று அன்பானவர்களே உலக சாதனை படைத்த முக்கியமான தலைவர்களுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிற ஹீரோ. இவங்களை விட முன்மாதிரி வேற யாரும் இந்த உலகத்திலே இல்லை அன்பானவர்களே. அப்படிப்பட்ட மனிதர் ஒரு ஆட்டை அறுத்து தான் ஆக கூடுத வலிமா போட்டாங்க என்ற வரலாறு சொல்லுங்க. நாங்க எவ்வளவு செய்யும். அல்லாஹ் பாதுகாக்கணும். வீண் செலவுகளை விட்டு, வீண் விரயத்தை விட்டு நபியுடைய சுன்னத்தை கடைபிடித்ததாக எங்களுடைய மகன்களுடைய எங்களுடைய குடும்பத்தினருடைய திருமணங்கள் நடப்பதற்கு, நபியுடைய சுன்னாவை பின்பற்றி ஒழுகுவதற்கு ஏக வல்லோன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.